போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, மலை அடிவாரத்துல கிடைச்ச டெட் பாடி யாருன்னு பாத்தீங்களா? நாதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. நீங்க மலையில இருந்து ஒரு டெட் பாடி கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனை கொன்னது நான் தான். சக்தி விஷயம் கேள்விப்பட்டு மெய்யநாதனை சந்திக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. பிரகாஷ நான் கொன்னுட்டேன்னு மெய்யநாதன் சொல்றாரு. அப்ப சிவபதியும் வந்திருக்காரு. அப்ப சொல்றாரு மெய்யநாதனை பார்த்து, நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க சிக்கல் சிவபதியோட மாமனாரு, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. எனக்காண்டி உள்ள தண்டனை எதுவோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். உங்க முடிவை மாத்திக்க முடியாதுல்ல. இப்ப நானோ என் மகனோ இல்லாட்டி என் மருமகளோ இங்க எதுக்கு இருக்கணும்? நாங்க கிளம்புறோம். மெய்யநாதன் சேரன் கிட்ட சொல்றாரு, சக்தி நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை பண்றேன், யாருகிட்டையும் இதை பத்தி சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.